Welcome to Future Vision Study Center Salem, UG TET Zoology, Unit 11, மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவில் பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம எலாபரேட்டாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோலை, எசேரிஸ் கோலையோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸு, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல் வால், அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாஸ்டில் என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவான பிளாஸ்மிடு, ஃப்ளஜெல்லாம், அதுக்கப்புறம் பாக்டீரியாவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பெனிஃபிஷியல், அதோட நன்மைகள் என்ன, ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி, அது தீங்கு விளைவிக்கக்கூடியது என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோலை அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்ஸெரிசா கோலை இஸ் எ டைப்பிக்கல் பாக்டீரியம். இது ஒரு பாக்டீரியா. இட் இஸ் எ கோலன் பாக்டீரியம், அதாவது சிறுகுடலில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் லைவ்ஸ் இன் தி கோலன் ஆஃப் மேன். இட் இஸ் இன் இண்டிஜீனஸ் ஃப்ளோர் ஆஃப் இன்டஸ்டைன், அதாவது சிறுகுடலுக்கு உள்ளே வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராடு ஷேப்பில் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, பேசிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா அகலம் 1.5 நியூ மீட்டர் அளவுக்கும், லாங் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 நியூ மீட்டர் அளவுக்கும் வந்துட்டு இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஸெரிசா கோலை வந்து இண்டிவிஜுவலாகவோ அல்லது பேர்ஸாகவோ, அதாவது ஜோடியாகவோ அல்லது தனித்து வாழக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பெற்றிருக்கிறது. இந்த ஈகோலை பார்த்தீங்க அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை சேர்ந்தவை. இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கிராம் ஸ்டெய்னிங், அதாவது கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு சிவப்பு நிறத்தில் தோற்றம் அளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப். அப்படின்னா என்னது, ஆக்சிஜன் இருக்கும் பொழுது ஆக்சிஜனை பயன்படுத்தி ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கும். இல்லை அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்துட்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி என்ன பண்ணிக்குது, ரெஸ்பிரேட் பண்ணிக்குது. அதனால் இது ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரேப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இட் இஸ் பெரிட்ரைக்கஸ் ஹேவிங் ஃப்ளஜெல்லா ஆல் ஓவர் தி பாடி. நம்ம ஃப்ளஜெல்லாவை வச்சு நேற்று சிங்கிள்ஸாக இருந்தால் மோனோட்ரைக்கஸ், ஆல் ஓவர் த பாடி இருந்துச்சுன்னா பெரிட்ரைக்கஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த எஸ்ஸெரிசா கோலை முழுவதும், அது உடல் முழுவதுமே ஃப்ளஜெல்லாவை பெற்றிருக்கும். அதனால இது என்னது, மொட்டைல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் தன்மையுடையதாக இருக்கிறது. இதோட நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீமோ ஆர்கனோட்ரோபிக் இன் நியூட்ரிஷன்ஸ். அப்போ நம்ம ஃபுட்டில் இருந்து வரக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை நோக்கி இது மூவ் பண்ணி தனக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளுது அப்படின்றது சொல்லலாம். இதை வளர்றதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர், இவ்வளோ உகந்த வெப்பநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 37 டிகிரி செல்சியஸ். ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரே அதுதான். அப்போ நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வாழ்கிறதுனால அதோட உகந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. It can ferment glucose and produce acid and gas. இது பார்த்தீங்க அப்படின்னா நொதித்தன்மை, குளுக்கோஸை வந்துட்டு நொதிக்கக்கூடிய செயல்முறையில் இது இன்வால்மெண்ட் ஆகுது. அதோடு மட்டும் இல்லாமல் அமிலம் மற்றும் வாயுக்களை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது ஒரு ரோல் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் ஹார்ம்லெஸ். அப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வாழ்ந்தால் நமக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ இது ஒரு தீங்கற்ற ஒரு பாக்டீரியம். பட் அக்கோஷனலி இட் அட்டைன்ஸ் விருலன்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் என்டிரோடாக்சின். சப்போஸ் வந்துட்டு அது வீரியத்தன்மையாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒன்று டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனாலையோ அல்லது குறையிறதுனாலையோ, பிஹெச், பிளட்டோட பிஹெச் வந்துட்டு ஃபுட்டோட பிஹெச்சோட லெவல் டிக்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் இது வந்துட்டு விருலன்ஸாக மாற்றி என்டிரோடாக்சின்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படி அது விருலன்ஸாக மாறும் பொழுது என்னென்ன டிசீசஸ் எல்லாத்தையும் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயேரியா, வயிற்றுப்போக்கை வந்து ஏற்படுத்தும், செப்டிசீமியா, மீனிக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபீவர், யூரினரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீர் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பாதைகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி அலர்ஜியை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய கப்பாசிட்டி இதுக்கு வந்துட்டு இருக்குது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி ஸோ தட் ஈகோலை இஸ் ப்ரோகேரியோட். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் இதை பார்க்க முடியும். அதனால் இது வந்துட்டு என்ன வகுப்பை சேர்ந்தது, ப்ரோகேரியோட்டிக்கை சேர்ந்தது.
இட் இஸ் கவர்ட் பை எ கேப்சூல். அப்போ இந்த எஸ்செரிசா கோலை பாடி சுற்றியும் கேப்சூல் அப்படின்ற கவர்னால கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, கேப்சுலேட்டட் பாக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பிலோ தி கேப்சூல் தேர் இஸ் அ செல்வால். கேப்சூலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வால் வந்துட்டு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த செல்வால் வந்துட்டு எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பெப்டிடோகிளைகானால வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கு. செல்வாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்கன்னா லிப்பிட் பைலேயர் மெம்பரேன், அதாவது லிப்பிடு புரோட்டீன்ஸ் அப்புறம் லிப்பிட் அந்த மாதிரி லிப்பிட் பைலேயர் மெம்பரேன் மாதிரி காணப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் பாஸ்போலிப்பிட்ஸ் புரோட்டீன்ஸ் அண்டு பாலிசாக்கரைட்ஸ்னால வந்துட்டு இது ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதனால சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும், கொலாய்டியல் நேச்சரில் இருக்கும், ஒரு கூழ்ம மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த சைட்டோபிளாஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, வட்ட வடிவிலான ஒரு இரட்டை இலை மாதிரி டிஎன்ஏ வந்துட்டு அதில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். இட் இஸ் த பாக்டீரியல் குரோமோசோம். இதுதான் வந்துட்டு அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு குரோமோசோமாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. does not contain a nuclear membrane. இதில் வந்துட்டு நியூக்ளியர் மெம்பரேன் எதுவுமே வந்துட்டு இருக்காது. அப்போ நியூக்ளியர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எந்த ஒரு நியூக்ளியர் மெம்பரேனும் இல்லாததுனால அது வந்து என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியாய்டு ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது இந்த ஈகோலையோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது கேப்சூல்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து செல்வால் வரும், அதுக்கடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் வரும். பாருங்க பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு இருக்கு, மீசோசோம், ரைபோசோம், பாலிரைபோசோம், பில்லஸ், என்சைம், பிளாஸ்மிட்டு, ஃப்ளஜெல்லம் இதெல்லாம் இருக்குது. இப்போ இது ஒவ்வொன்றும் இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலாபரேட்டாக பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த சைட்டோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் இருக்குது. என்ன டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70S டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. அப்போ ஒன் ஆர் மோர் மெம்பரேனஸ் வெசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சவ்வு போன்று இருக்கக்கூடிய வெசில்கள் எல்லாம் பிளாஸ்மா மெம்பரேனில் வந்துட்டு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது, மீசோசோம். ஆக்சுவலாக மீசோசோம் அப்படின்றது என்னென்னா பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு ஃபோல்டாகி வந்து இருக்கும். அந்த மடிப்புனால் உருவாகக்கூடியதான் என்னது, மீசோசோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம். இன்னும் சொன்ன மாதிரி சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு பேர் என்னது, பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சொல்கிறோம். The surface bacteria contains numerous flagella used for locomotion. அப்போ இந்த பாக்டீரியாவோட மேற்பரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற ஃப்ளஜெல்லா கச இலைகள் வந்து காணப்படும். அது எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷனுக்காக பயன்படுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வு செய்யறதுக்காக பயன்படுது. In between the flagella there are short appendages called பிள்ளை. அப்போ அந்த ஃப்ளஜெல்லாவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிறிய பக்க இணை உறுப்புகள் மாதிரி அப்பண்டேஜஸ் வந்து காணப்படும். அதற்கு பேர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த எஸ்செரிசா கோலை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்தை ஏசெக்சுவலி அண்டு செக்ஷுவலி செய்யுது. பால் முறையிலையோ பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலியமாக ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஏசெக்சுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பைனரி ஃபிஷன்ஸ் மூலியமாகவும் அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் மூலியமாகவும் என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸை வந்துட்டு மேற்கொண்டுச்சு அப்படின்னா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்டெக்ஷன்ஸ் இது மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ஸை வந்துட்டு நடக்குது. இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏசெக்சுவல் அப்படின்னா பைனரி ஃபிஷன்ஸ் அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்டெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சூல்ஸ், அது பாடியை சுற்றி நாம் வந்துட்டு ஒரு கவர் இருக்கும், அதற்கு பேர் கேப்சூல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. அது எதற்காக அதில் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது
சம் பாக்டீரியா, இதுவுமே பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாவில் தான் வந்துட்டு இருக்கும். அதோட அவுட்டர் கவரிங்கே வந்துட்டு இந்த கேப்சூல் வந்துட்டு ப்ரெசன்டடாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட செல்வால், கேப்சூலுக்கு அடுத்து என்ன இருக்கும், செல்வால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அந்த செல்வால் கூட டைட்டாக வந்துட்டு அட்டாச்சாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிபெப்டைட்ஸ். அப்போ இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா இரட்டை சர்க்கரைனாலையும் பாலிபெப்டைட்ஸ்னாலையும் மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பேர் தான் என்னது, குளுக்கோகாலியாக்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. The bacteria containing capsules are called capsulated bacteria. அப்போ இந்த ஈகோலை பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி வந்துட்டு கேப்சூல்ஸ் இருக்கிறதுனால இது capsulated bacteriaவுக்கு கீழே வகைப்படுத்தப்படுது. The bacteria without capsules are called non-capsulated bacteria. சிலது பார்த்தீங்கன்னா கேப்சூல்ஸ் வந்துட்டு இருக்காது, அதற்கு பேர் non-capsulated bacteria. அப்போ capsulated bacteria, capsulated இருக்கக்கூடிய பாக்டீரியா ஸ்மூத் காலனிஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நான் கேப்சுலேட்டட் பாக்டீரியாலாம் ரஃப் காலனிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்கிங். அப்போ எதற்காக அந்த பாக்டீரியாவில் அந்த கேப்சூல்ஸ் வந்து இருக்கு, அதனால என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன ரோல் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது என்ன பண்ணுது, தே ப்ரொடெக்ட் த செல் ஃப்ரம் ட்ரையிங். அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல்கள் காய்ந்து போகாமல், ட்ரை ஆகாமல் இருக்கிறத வந்துட்டு பாதுகாக்குது. தே ப்ரிவென்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் பேஜஸ். பேஜஸ்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்டீரியோ பேஜஸ், அதாவது பிளாஸ்மிட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அட்டாச்மெண்ட் ஆகாமல் வந்துட்டு அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த கேப்சூல்ஸ் வந்துட்டு பயன்படுது. தே ஹெல்ப் இன் அட்டாச்மெண்ட் டு சர்ஃபேசஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோஸ்ட் செல்லில் போயிட்டு இது என்டர் ஆகும் பொழுது அதோட சர்ஃபேஸில் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தே கிவ் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ். சப்போஸ் வந்துட்டு இந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஏதாவது ஏஜென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு எகெயின்ஸ்டாக வந்துட்டு ஒரு இம்யூனிட்டியாக வந்துட்டு இது வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. தே ஆக்ட் ஆஸ் ஆன்டிபாகோசைட்டிக் அப்படின்னா என்னது, செல் விழுங்குதல் இல்லையா, செல் ஈட்டிங் அந்த ப்ராசஸ், அதாவது மற்ற அந்த பேகோசைட்டோசிஸ், மாஸ்ட் செல்ஸ், இது நம்ம பாடியில் இருக்கிறது வந்துட்டு அதை விழுங்காமல் இருப்பதற்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கேப்சூலை அந்த பாக்டீரியா வந்துட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. தே கன்ஃபர் இம்யூனாலஜிக்கல் ஸ்பெசிபிசிட்டி டு பாக்டீரியல் செல்ஸ். இது வந்துட்டு அதற்கான தனித்தன்மை வாய்ந்த இம்யூனிட்டி பவரை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது, அந்த கேப்சூல்ஸை வந்துட்டு பெற்றிருக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. இதுதான் கேப்சூல்ஸோட ரோலு. அதுக்கடுத்து இந்த பாக்டீரியாவை சுற்றி இருக்கக்கூடிய செல்வால் அப்படின்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது, அது என்ன ரோல் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். The cell wall is the dense layer lying above plasma membrane. Plasma membraneக்கு மேலே இந்த செல் வால் அமைஞ்சிருக்கும். இது ஒரு அடர்த்தியான அடுக்காக காணப்படுகிறது. It gives shape and rigidity to cell. அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல்லுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு இருகல் தன்மையும் கொடுப்பதற்காக இந்த செல் வால் வந்துட்டு அமைக்கப்பட்டு இருக்கிறது. The cell wall is formed of strong fibers கம்போஸ்டு பெப்டிடோகிளைகான்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான நார்கள் போன்ற அமைப்புனால வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பெப்டிடோகிளைகான்ஸ் அப்படின்றது கிளைகோபெப்டைட்ஸ் நேச்சர் உடையது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெப்டிடோகிளைகான் கன்ஸ்டிட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் மோனோசாக்கரைடு யூனிட்ஸ் ஆஃப் N-அசிட்டைல் குளுக்கோசமைன் அண்ட் N-அசிட்டைல் முராமிக் ஆசிட். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பெப்டிடோகிளைகான்ல என்ன இருக்கு, மோனோசாக்கரைட்ஸ் யூனிட்டான N-அசிட்டைல் குளுக்கோசமைன் ஜியும் N-அசிட்டைல் முராமிக் ஆசிட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாக்டீரியல் செல்வால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ the two units are linked by B1 4 linkages. அப்போ இந்த இரண்டு அந்த N-அசிட்டைல் குளுக்கோசமைனும் N-அசிட்டைல் முராமிக் ஆசிட் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா B1 அப்படின்னு அதோட சேர்ந்து ஒரு 4
பாலங்களாக வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் இது டெட்ராபெப்டைட், அதாவது 4 அமினோ ஆசிட் வந்துட்டு அதில் ப்ரெசன்டட் ஆகிருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் அசிட்டல் முராமிக் ஆசிட் கூட பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பெப்டிடோ கிளைகான்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்க்டு ஆகிருக்கும். அப்போ பென்டாபெப்டைடு வந்து ஃப்ரிட்ஜ் வந்துட்டு உருவாகுது. இந்த பென்டாபெப்டைடு ஃப்ரிட்ஜி எதை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராபெப்டைட் சஜசன்ஸ் ஆஃப் பெப்டிடோ கிளைகான்ஸ். இந்த டெட்ராபெப்டைட்ஸ்க்கு நியர்பையில் இருக்கக்கூடிய பெப்டிடோகிளைகான்ஸ்க்கு இடையில ஒரு பாலத்தை வந்துட்டு இந்த பென்டாபெப்டைட்ஸ் வந்துட்டு ஏற்படுத்துதுன்றத சொல்லியிருக்காங்க. The interstices of peptoglycan carries many chemical components, அதாவது லிப்பிட்ஸ், மியூகோபெப்டைட்ஸ், டெய்கோயிக் ஆசிட், புரோட்டீன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பெப்டிடோகிளைகான்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த செல் வால் கண்டென்ஸ் பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த செல் வால் வந்துட்டு பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து அவுட்டர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரின் பார்த்தீங்கன்னா லிப்பிட் பைலேயர்னு சொன்னோம். அதில் அவுட்டர், இன்னர், மிடில்னு சொல்லியிருக்கும். அவுட்டர்லையும் இன்னர்லையும் லிப்பிட்ஸாலையும், மிடில் வந்துட்டு புரோட்டீன்ஸ்னாலையும் மேடப் ஆயிருக்கும். அதில் அவுட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் பிரசன்ட் பெனித் தி கேப்சூல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கேப்சூல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேனானது மறைந்து காணப்படுகிறது. இட் ஃபவுண்ட் ஒன்லி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அப்போ இந்த அவுட்டர் பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா ஒன்லி இதெல்லாம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவாக இருக்கோ அதில் மட்டும்தான் அந்த அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேனானது ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எசேரிசா கோலைன்றது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ இட் ஹேஸ் எ ஃப்ளூயிட் மொசைக் model having 2 layers of lipids impregnated with proteins. ஆமாவா, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றது ஒரு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பயாலஜிலலாம் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னர்லையும் அவுட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லிப்பிட்ஸ்னாலையும் மிடில் வந்து புரோட்டீன்ஸ்னாலையும் வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ ஈச் பாஸ்போலிபிட் ஹஸ் ஹெட் அண்ட் டெய்ல்ஸு. அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஒரு தலை, அந்த மாதிரி வந்துட்டு 2 வால்கள் ஒரு தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆர்ஜினேட் வந்துட்டு ஆயிருக்கும். The polar heads are on the surface and the tails are in the interior. அப்போ ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா போலார் அப்படின்னா துருவத்தை நோக்கியும், டெய்ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் உள்நோக்கியும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. புரோட்டீன் காம்பனன்ட்ஸ் ஆர் எம்பெடட் வித்தின் தி பாஸ்போலிபிட்ஸ். பாஸ்போலிபிட்ஸ்னால வந்துட்டு இந்த புரோட்டீன்ஸ் வந்துட்டு உள்பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அவுட்டர் மெம்பரேன் எதற்காக அதில் இருக்கு, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். It serves as barrier to lysozyme that could damage the cells. அதாவது அந்த செல்கள் வந்துட்டு லைசோசைமினால சிதைந்து போகாமல் அதை தடுப்பதற்காக அவுட்டர் மெம்பரேனாக இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. இட் ஆக்ட் ஆஸ் அன் எண்டோடாக்சின். இது வந்துட்டு ஒரு எண்டோடாக்சின்ஸாக என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. இட் பியர்ஸ் ஆன்டிஜென்ஸ். இதில் வந்துட்டு ஆன்டிஜென்கள் இருக்கும். இட் இஸ் பெர்மியபிள் டு ஸ்மால் மாலிகுல் சச் அஸ் நியூக்ளியோசைடு, ஒலிகோசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ், பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறிய மூலக்கூறுகளாக இருக்குது இல்லைங்களா, அதாவது மோனோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், பெப்டைட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இது ஏதாவது வந்துட்டு சைட்டோபிளாஸ்டில் என்டர் ஆனிச்சு அப்படின்னா செல்ல என்டர் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அனுமதிப்பதற்காக இந்த அவுட்டர் மெம்பரேன் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. த போரின்ஸ் அப்படின்றது ஒரு புரோட்டீன் present in the membrane serve as receptor for the attachment of bacteriophages and bacteriocins. இந்த போரின்ஸ் அப்படின்றது ஒரு புரோட்டீன், இது வந்துட்டு அந்த மெம்பரேன்ல ஒரு ரிசப்டாராக வந்து பிரசன்ட் ஆகியிருக்கிறது. எது மேலே, பாக்டீரியோபேஜஸ் அண்ட் பாக்டீரியோசின்ஸ்ன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ரிசப்டார்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன்லேயே இன்னரில் இருக்கக்கூடிய மெம்பரேனோட ரோல் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாஸ்மா மெம்பரேன் லைஸ் பிலோ தி செல் வால்க்கு கீழே வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு லிப்பிட் பைலேயர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு இடையில புரோட்டீன்ஸ் வந்துட்டு எம்பெடட் ஆயிருக்கும். இது ஒரு ஃப்ளூயிட் மொசைக் ஸ்ட்ரக்சர் நேச்சர் உடையது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்போலிபிட் லேயர், இது வந்துட்டு பாஸ்போலிபிட் லேயராக இருக்கு. ஏன்னா ஹெட்டு ஃபேஸ் அவுட்வர்ட்ஸ் அண்ட் த டெய்ல் ஃபேஸ் இன்வர்ட்ஸ். அதாவது ஹெட்டு பார்த்தீங்கன்னா வெளிநோக்கியும் டெய்ல்ஸ் வந்துட்டு உள்நோக்கியும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். புரோட்டீன்ஸ் எம்பெடட் இன் பிட்வீன் சம் ஸ்பேனிங் தி மெம்பரேன்
சம் ஆன் தி சைட் சம் ஆன் அனதர். அப்போ இந்த புரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு சைடு உள்ளேயும் அனதர் சைடு வந்துட்டு வெளியேயும் அந்த மாதிரி வந்துட்டு ஆர்ஜினேட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாஸ்மா மெம்பரேன் செலக்டிவ்லி பெர்மியபிள், அதாவது தேர்ந்தெடுத்து அனுமதித்தல். எந்தெந்த மாலிகுல்ஸை நம்ம வந்துட்டு உள்ளே என்டர் பண்ணணும், எதை என்டர் பண்ணக்கூடாதுன்ற அந்த அனுமதி வழங்குறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் பிளாஸ்மா மெம்பரேன் தான். இட் கண்டெயின் பெர்மியேஸ் அப்படின்றது ஒரு என்சைம். அதை வச்சு தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸே வந்துட்டு செய்யுது. த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த சென்டர் ஆஃப் எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ஸ். அப்போ அந்த பாக்டீரியல் செல்லுக்கு ஒரு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு மையமாக இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஏன்னா அதுதான் வந்துட்டு அதற்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை மட்டும் அலோவ் பண்ணுது இல்லைங்களா. அதனால தான் இது சென்டர் ஆஃப் எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்ரோகாண்ட்ரியா. இப்போ நம்மளோட எனர்ஜி ஹவுஸு அப்படின்னாவே நம்ம எதோ சொல்லுவோம், மைட்ரோகாண்ட்ரியாவை தான் சொல்லுவோம். அது மாதிரி இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் அந்த பாக்டீரியல் செல்லுக்கு வந்துட்டு ஒரு மைட்ரோகாண்ட்ரியா மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் த சைட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ இன் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பாஸ்பரலைசேஷன் அக்குவர்ஸ் இயர். அப்போ இந்த இன்னர் பிளாஸ்மா மெம்பரேனில் தான் என்ன நடக்குது, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகி போகுது ரெஸ்பிரேஷன்ஸ் அப்போ. இப்போ ஒளிச்சேர்க்கை செய்வதற்காகவும் பாஸ்பரலைசேஷன் செய்வதற்கும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. thus in bacteria plasma membrane functions as the எனர்ஜி பிளான்ட் மாதிரி வந்துட்டு அந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது. The plasma membrane provides a specific site for the attachment of chromosome replication starts from here. அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன பண்ணுது, இந்த குரோமோசோம் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோம் இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு ஒரு சைட் வேணும், அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கே இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் அந்த குறிப்பிட்ட இடத்தையே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த செல் மெம்பரேன் என்க்ளோசஸ் தி சைட்டோபிளாசம். செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோபிளாசத்தை இது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்துட்டு கூழ்ம நேச்சர் உடையதாக இருக்கும். சைட்டோபிளாசம் டஸ் நாட் ஷோ ஸ்ட்ரீமிங் மூமெண்ட். அது வந்துட்டு அலையலையாக போகாது, ஏன்னா அது கூழ்மமாக இருக்கிறது. பாதி திரவம் பாதி திடம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோம்ஸு மீசோசோம்ஸ் எல்லாமே இருக்கும். ரைபோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா 70s டைப் வந்து ரைபோசோம், ஏன்னா இது ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதை தாண்டி கோல்கை பாடியோ மைட்ரோகாண்ட்ரி லைசோசோம்ஸ் எண்டோபிளாஸ்ம் ரெட்டிகுலம் இது எல்லாமே வந்துட்டு ஆப்சென்ட்டாக இருக்குது, ஏன்னா இது வந்துட்டு என்னது ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸோட ரோல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைபோசோம்ஸ் அப்படின்னாவே என்னது, புரோட்டீன் சிந்தசிஸோட ஒரு மையமாக இருக்கிறதா என்னது ரைபோசோம்ஸ். தேர் ஆர் ஸ்மாலர் தென் ரைபோசோம்ஸ் ஆஃப் யூகேரியோட்ஸ். அதாவது யூகேரியட்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ப்ரோகேரியட்ஸ்னு சொல்லக்கூடிய ஈகோலையோட ரைபோசோம்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்மாலாக வந்துட்டு இருக்கும். அதாவது 70s டைப்பு. 70s ரைபோசோம் இஸ் மேடப் ஆஃப் 2 துணை அலகுனால வந்துட்டு இருக்கு. ஒன்று லார்ஜ், அதாவது சப் யூனிட் 50s அண்ட் ஸ்மால் சப் யூனிட் 30s அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 யூனிட்ஸாக வந்துட்டு மேடப் ஆஃப் ஆனதான் என்னது 70s. அப்போ the ribosomes are present individually or in linear series attached to mRNA. இது தனியாகவோ அல்லது வந்துட்டு ஒரு நீண்ட ஒரு சீரீஸ் மாதிரியோ அந்த mRNAவில் வந்துட்டு அட்டாச் பண்ணும். அப்போ இந்த லீனியராக இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலி ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே வந்துட்டு லீனியர் சீக்வன்ஸாக இருக்கிறத பாலிபெப்டைட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ லீனியராக இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸா பாலி ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் அடிஷ்னலாக நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால தான் அது லீனியராக வந்துட்டு இருக்குது. அப்போ 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுதான். இப்போ 70s பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 30sம் 50 பார்த்தீங்கன்னா லார்ஜாகவும் வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகி இருக்குது சப் யூனிட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மீசோசோம்ஸோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீசோசோம் ஆர் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது அந்த செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு போன்ற அமைப்பு தான் என்னது மீசோசோம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தே ஆர் வெசிகுலார் கன்வேலண்டட் ஆர் மல்டி லேமினேட்டட் ஸ்ட்ரக்சர் formed as invagination of plasma membrane into the
சைட்டோபிளாசம். இது பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு வெசல்ஸ் மாதிரியும் மல்டி லேமினேட்டட் அப்படின்னா பல லேயர் வந்துட்டு அடுக்கடுக்கா இருக்க மாதிரியும் அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு இருக்கும். they contain vessels, tubules or lamellar holes. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு குவளை மாதிரியும் ஒரு டியூபிள்ஸ் மாதிரி வந்துட்டு குழாய் வடிவத்திலும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் இஸ் இன்வால்வ்ட் இன் செப்டம் ஃபார்மேஷன் டியூரிங் பைனரி ஃபிஷன். அதாவது இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஆனிச்சுன்னா பைனரி ஃபிஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்துட்டு இந்த மீசோசோம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, இந்த மீசோசோம் அப்படின்றது எப்படி இருக்கும், டயக்ராமேட்டிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது டியூபிள்ஸ் இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன், மீசோசோமல் சேக்கு, இது வந்துட்டு செல் வால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டயக்ராம் வந்துட்டு பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அப்போ இட் இஸ் இன்வால்வ்ட் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது மீசோசோம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுறதுல இது வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு தி டாட்டர் செல்ஸ். அப்போ இந்த டிஎன்ஏவோட டாட்டர் செல்ஸ் எல்லாமே பரவுவதற்கு இது வந்துட்டு உதவுது. இட் இஸ் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸோசெல்லுலார் என்சைம்ஸ். எக்ஸோசெல்லுலார் என்சைம் என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய செல்லிலிருந்து வரக்கூடிய நொதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுல இந்த மீசோசோம்ஸ் வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் ஆகுது. இந்த மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இதை வந்து பார்த்துக்கோங்க. It forms a link between the plasma membrane and the nuclear material. இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியலுக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த மீசோசோம் வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி குரோமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரோசோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனல்ஸ் இருக்கு. These are pigment bearing membranous structure. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி அமைப்பை பெற்றிருக்கும். There are in the form of thylakoids. இப்போ குரோமோட்டோபோர்ஸ் குளோரோசோம்ஸ் அப்படின்னாவே அந்த குளோரோஃபைல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் எப்படி தைலகாய்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதே ஆஸ் யூஷுவல் சேம் இதுலேயும் இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுக்கு இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடியதாக இருக்குது. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. பாக்டீரியாவில் எதெல்லாம் ஒளிச்சேர்க்கையை மேற்கொள்ளுதோ அந்த பாக்டீரியாவில் மட்டும்தான் இந்த குரோமோட்டோபோர்ஸ் ஆனது ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். பட் ஈகோலையில் பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட். ஏன்னா இது லைவ் பண்ணுறது என்னது, கோலன் ஆஃப் த மேன்ல தான் வந்துட்டு லைவ் பண்ணுது. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட்டில் இருந்து நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிறதுனால இந்த குரோமோட்டோபோர்ஸ்க்கு அங்கே எந்த ஒரு வேலையும் இல்லை, அதனால இது ஆப்சென்ட்டாக இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னிட்டோசோம்ஸ் அப்படின்னா என்ன? மேக்னிட்டோசோம்ஸ் அப்படின்றது ஒரு செல்லுலார் இன்க்ளூசன்ஸ் present in சில பாக்டீரியாவில் மட்டும்தான் இது இருக்கும். they are sensitive to magnetic field. மேக்னிட்டோ அப்படின்னாவே என்னது, காந்த அந்த விசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பாக்டீரியா. they help to orient the cell in magnetic field. இது என்ன பண்ணுது, இந்த காந்த விசைக்கு தகுந்த மாதிரியான அதை தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்துட்டு அதற்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த மேக்னிட்டோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா எசேரிசா கோலையில் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நியூக்ளியாய்டு. இது ஒரு பாக்டீரியல் குரோமோசோம், ரிமைன்ஸ் இன் தி பார்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் ரைபோசோம்ஸ் இருக்குது, மீசோசோம் இருக்குது, குரோமட்டோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதை தாண்டி மீதி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, பாக்டீரியல் குரோமோசோம் சொல்லக்கூடிய நியூக்ளியாய்டு தான். ஏன் இது நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம், இதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் வந்துட்டு இல்லாததுனால இதை வந்து நியூக்ளியாய்டு ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை தான் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. அப்போ த பாக்டீரியல் குரோமோசோம் மேடப் ஆஃப் சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவும் இந்த நியூக்ளியாய்டு வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். Plasmids are small circular autonomously replicating double stranded DNA molecule present inside the bacterial cells. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. பிளாஸ்மிட் அப்படின்னா என்னது, சிறியதாக இருக்கும், வட்ட வடிவில் இருக்கும், தன்னிச்சையாக வந்துட்டு ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் தான் என்னது, பிளாஸ்மிட்ஸு. அப்போ பிளாஸ்மிட் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசத்தில் தான் வந்துட்டு இருக்கும். பிளாஸ்மிட் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமனல் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது.
அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட். இதோட சைஸ் வந்துட்டு வேரி ஆகும். அதாவது ஃபியூ டு செவரல் 100 கிலோ பேசஸ் வரைக்கும் இதோட லென்த்ஸ் வந்துட்டு என்ன பண்ணால் மாறும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the chromosome and the plasmid together constitute the bacterial genome. அப்போ இந்த குரோமோசோமும் பிளாஸ்மிடும் சேர்ந்து தான் அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு மரபு பொருளாக அமைந்திருக்கிறது. Plasmids are transferable to other cells, hence are of great use recombinant DNA technology. அப்போ இந்த பிளாஸ்மிட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற செல்களை கடத்தக்கூடியதில் ஒரு வல்லமை பெற்றதுனால தான் இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் வெக்டர்ஸாக வந்துட்டு இது அதிக அளவில் வந்துட்டு பயன்படுத்துவாங்க. A cell may contain 1 to 100 plasmids. அப்போ ஒரு பாக்டீரியல் செல்ல எவ்வளோ பிளாஸ்மிட் வந்துட்டு இருக்குமா, 1லேருந்து 100 பிளாஸ்மிட் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். The number of plasmid in cell is called copy number. அப்போ அந்த பிளாஸ்மிட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் இருக்கோ அதுக்கு மேலே காப்பி நம்பராக வச்சு அதுக்கு நேம் வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 or 3 இருக்கு அப்படின்னா the plasmid said to be low copy number of plasmid or stagnant plasmid அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு 10 to 100 இருக்கு அப்படின்னா இந்த plasmid என்னன்னு சொல்லுவாங்க, ரிலாக்ஸ்டு plasmid or high copy number of plasmids அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Some plasmids are capable of integrating with the bacterial chromosome. Such plasmids are episomes. அப்போ சில plasmid பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் குரோமோசோம்லயே வந்துட்டு இன்டகிரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி, ஒருங்கிணைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அந்த பிளாஸ்மிட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், எபிசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ பிளாஸ்மிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் into 3 main types பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F plasmids ஆர் செக்ஸ் பிளாஸ்மிட்ஸ், R plasmids and கோல் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ பிளாஸ்மிடுக்கும் எபிசோமுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ பாக்டீரியல் டிஎன்ஏ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது வந்துட்டு பிளாஸ்மிட்ஸு. அப்போ இந்த பாக்டீரியல் டிஎன்ஏ கூட இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்துட்டு இன்டகிரேட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, எபிசோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னோம். ஓகே, அப்போ இந்த எஃப் பிளாஸ்மிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் தி எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபர் குரோமோசோமல் ஜீன் டு அதர் செல்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ 3 பிளாஸ்மிட்ஸ் சொன்னோம். அதில் இந்த எஃப் பிளாஸ்மிட்ஸோட திறமை என்ன, அதர் செல்ஸில் இருக்கக்கூடிய ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு, எஃப் பிளாஸ்மிட்ஸ்க்கு இருக்கு. தே கேன் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர் தெம் செல்ஸ் டு செல்ஸ். இப்போ ஆர் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீன் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் டு 1 or more ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது உள்ள என்டர் ஆகக்கூடிய எதிர்ப்பு மருந்துகளை ரெசிஸ்டன்ஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையது ஆர் பிளாஸ்மிட்ஸோட வேலை. அப்போ ஆர் ஃபார் என்னது, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கோல் பிளாஸ்மிட்ஸோட எபிலிட்டி என்ன, டு சிந்தசைஸ் எ டாக்ஸின் கால்டு கோலிசின்ஸ். சப்போஸ் வந்துட்டு ஏதாவது அதுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்டர் ஆயிடுச்சு, அந்த பாக்டீரியா அவங்க க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த கோலிசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சை ஏற்படுத்தி அதை வந்துட்டு கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதற்கு உடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சம் பிளாஸ்மிட்ஸ் remain independent whereas a few get integrated into the bacterial DNA. சில பிளாஸ்மிட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கும், அது வந்துட்டு பாக்டீரியல் டிஎன்ஏ கூட என்ன பண்ணும், அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். முன்னே சொன்னோம் எந்த பிளாஸ்மிட் வந்துட்டு பாக்டீரியல் குரோமோசோம் கூட இன்டகிரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதற்கு பேர் எபிசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். The F factor of E. coli is an episome. அப்போ எஸ்ஸேரிசா கோலையில் இருக்கக்கூடிய F factor என்னன்னு சொல்றோம், எபிசோம்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். The plasmid exit in a super coiled form or open circle or linear double X. பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் காயில்டா இருந்து ஒரு ஓப்பன் சர்க்கிள், அதாவது என்ன சொல்றது, ஒரு வட்ட வடிவில் ஓப்பன் சர்க்கிளாகவோ அல்லது லீனியர் டபுளிக்ஸாவோ வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கும் காயிலாகி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எதற்காக பாக்டீரியாவில் பிளாஸ்மிட்ஸ் வந்து வேணும் அப்படின்றத பார்க்கலாம். தே மேக் டாக்ஸின்ஸ், ஆமாவா, அதாவது கோல் டாக்ஸின்ஸ் என்ன பண்ணுது, டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. தே ரெசிஸ்ட் வேரியஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். இல்லையே ஆர் பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ணுது, பல்வேறு ஆன்டிபயோட்டிக் எகென்ஸ்டான ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியை உடையது. தே ரெசிஸ்ட் என்வரான்மெண்டல் factors. They use unusual chemical components as
நியூட்ரியன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்மிட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஃபிளஜெல்லம். பாக்டீரியா possess one or more long unbranched appendages called flagella. அப்போ சில பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீல கிளைக்காத ஒரு துணை பக்க உறுப்புகள் மாதிரி இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது ஃபிளஜெல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷனுக்காக பயன்படுத்திக்குது. The flagella sent to be polar if they are arranged at one or both end. இது பார்த்தீங்கன்னா துருவ பகுதியை நோக்கி ஒரு முனை அல்லது இரண்டு முனைகளிலும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். சப்போஸ் வந்துட்டு ஒரே ஒரு எண்டில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் மோனோட்ரைகோஸ். எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ் ஆரிகோஸ்னா, இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. சப்போஸ் இரண்டு முனைகளும் இருக்கு அப்படின்னா அதற்கு பேர் ஆம்பிட்ரையோகோஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளஜெல்லா வந்துட்டு ஒரு டஃப்ட் அப்படின்னா என்னது, ஒரு பஞ்சா வந்துட்டு இருக்கு அப்படின்னா கிரேப்ஸ் மாதிரி கிளஸ்டரா இருக்கு அப்படின்னா அதற்கு பேரு லோபோட்ரையோகஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோபோட்ரைகோஸ்க்கு எடுத்துக்காட்டா நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்போ when flagella are uniformly distributed they are called peritriochus. யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லா flagella இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னது peritriochus. எக்ஸாம்பிள் சால்மோனெல்லா. Certain soil bacteria lack flagella and so creeping movement. சில மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள்ல ஃபிளஜெல்லா வந்துட்டு இல்லாமலும் இருக்கலாம். அதனால வந்துட்டு ஒரு கிரிப்பிங் மூவ்மெண்ட் வந்துட்டு அது செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபிளஜெல்லா ஆப்சண்டா இருக்கக்கூடிய பாக்டீரியாவை ஏ ட்ரைகஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஈச் ஃபிளஜெல்லாம் கன்ஸ்டிட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கும். என்னென்ன, ஏ பாசல் பாடி, ஏ ஹூக் அண்ட் ஏ சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்பனன்ட்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாசல் பாடியில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் ரிங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு கனெக்டட் பண்ணுறது என்னன்னா ஒரு ராடு மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த 2 ரிங்ஸும் பார்த்தீங்கன்னா 4 ரிங்ஸாக வந்துட்டு என்ன பண்ணும், ஆல் டுகெதர் பண்ணி இணைந்து காணப்படும். அப்போ தே ஆர் நேம்டு ஃப்ரம் தர் இன்னர் டு அவுட் சைடு. அப்போ என்னென்ன அந்த 4 ரிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எம் ரிங், எம் ஃபார் என்னது மெம்பரேன் ரிங்கு. அதுக்கடுத்து எஸ் ரிங் அப்படின்னா சூப்பர் மெம்பரேன் ரிங்கு. பி ஃபார் பெப்டிடோகிளைகான் ரிங்கு. எல் ஃபார் லிப்போபாலிசாக்கரைட் ரிங்குன்னு சொல்லிட்டு 4 ரிங்கை வந்துட்டு பெற்றிருக்கிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ ஃபிளஜெல்லம் ஸ்ட்ரக்சரோட ஃபிளஜெல்லம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு சாஃப்ட்டு, இது வந்துட்டு ஹூக்கு, இதுதான் வந்துட்டு என்னன்னா பாசல் பாடி. அதில் இருக்கிறதா என்னது எம் ரிங், எஸ் ரிங், பி ரிங், எல் ரிங்கு. அதை வந்துட்டு இணைக்கக்கூடியதா என்னது ராடு மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. The M ring is embedded in the plasma membrane. அப்போ அந்த M ring வந்து என்ன பண்ணுது, பிளாஸ்மா மெம்பரேன்ல புதைந்து காணப்படுகின்றன. எஸ் ரிங் பார்த்தீங்க அப்படின்னா லைஸ் இன் பிட்வீன் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன் மற்றும் இன்னர் மெம்பரேனுக்கு இடையில வந்துட்டு இந்த எஸ் ரிங் ஆனது பிரசன்ட் ஆகி இருக்கும். பி ரிங் பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான். பி ஃபார் என்னது பெப்டிடோகிளைகானுக்கு இடையில வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகி இருக்கும். எல் ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஃபார் லிப்போபாலிசாக்கரைட் ஆஃப் தி அவுட்டர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய லிப்போபாலிசாக்கரைட்ல அட்டாச்மெண்ட் ஆயிருக்கிறது தான் இந்த எல் ரிங்கு. அப்போ the hook connect the basal body with the shaft. அப்போ இந்த பாசல் பாடி என்ன பண்ணுது, அந்த ஹூக்கோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் வந்து பயன்படுது. பாசல் பாடியும் சாஃப்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் வந்துட்டு பயன்படுது. The flagellum is made up of protein subunits called flagellin. புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு, அதற்கு பேர் என்னது flagellin. They are helically arranged. The flagella used for locomotionக்காக பயன்படுத்திக்குது. அதுக்கடுத்து பிழை ஃபிம்ப்ரியே அப்படின்றது என்னன்னா ஒரு சிறிய முடி போன்று இருக்கக்கூடிய ஒரு அப்பண்டேஜஸ். இது பாக்டீரியாவோட சர்ஃபேஸில் வந்துட்டு இருக்கும். இது ஃப்ளஜெல்லாவுக்கு இடையில வந்துட்டு காணப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். தே ஆர் ஷார்ட்டர் தென் ஃப்ளஜெல்லாவோட சிறியதாக இருக்கும், அதிக அளவில் வந்துட்டு இருக்கும். தே ஆர் ஸ்ட்ரெயிட் அண்ட் நாட் ஹூக்டு. கொக்கி மாதிரி இருக்காது, நீள நீளமாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருக்கும். இது ஒன்லி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துலேருந்து எழுகிறது. இது பார்த்தீங்கன்னா 2 புரோட்டீன் சப்யூனிட்ஸ்னால வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு.
என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலின் ஆர் ஃபிம்ப்ரின் சொல்லக்கூடிய சப் யூனிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ்னால வந்துட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு மேடப் ஆஃப் ஆகிருக்கு. த பிலின் சப் யூனிட்ஸ் அரேஞ்ச் இன் ஹெலிக்கலாக வந்துட்டு ஒரு ட்விஸ்டடாக ஹெலிக்கல் மேனராக வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். த செல்ஸ் விச் கண்டெயின் பிலி ஆர் கால்டு ஃபிம் ப்ளஸ் செல்ஸ் and the cells which do not contain pili are called fim minus cells. எதுலெல்லாம் பிழை இருக்கோ அது ஃபிம்ப்ரியோ இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ், எதுலெல்லாம் ஆப்சண்ட்டோ அதெல்லாமே மைனஸ். இப்போ when conjugation occurs between fim plus cells and fim minus cells, the fim cells also become fim plus cells. அப்போ இந்த இணைவு ஏற்படும் பொழுது F ப்ளஸ்ஸும் ப்ளஸ் எஃப் மைனஸும் வந்துட்டு இணையும் பொழுது இந்த எஃப் மைனஸ் என்னவாக மாறுகிறது எஃப் ப்ளஸ்ஸாக வந்துட்டு மாறுது. அப்போ பிழை ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்துட்டு நார்மல், இன்னொன்று வந்துட்டு செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக மாறுது. அப்போ செக்ஸ் பிழை ஆர் ஏர் லைக் structures present on the surface of some bacteria. சில பாக்டீரியால மட்டும் ஒரு முடி போன்ற அமைப்பாக காணப்படும். லாங்கர் than நார்மலை விட இது வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கும். they have an axial hole, நாபு மாதிரி அதோட டெர்மினல் எண்டில் ஒரு முடிச்சு போன்று காணப்படும். இதை டிட்டர்மினேஷன் பண்ணுறதே என்னதான் பிளாஸ்மிட்ஸ்னால தான் இது வந்துட்டு டிட்டர்மினேஷன் பண்ணப்படுது. The bacteria containing sex pili are called F plus cells. One or more sex pili are produced by each F plus cells அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ பாக்டீரியாவில் எதெல்லாம் செக்ஸ் பிழை இருக்கோ அதில் எல்லாமே F plus இருக்கு. The cells which do not contain sex pili called F minus அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்போ செக்ஸ் பில்லஸ் பைண்ட் அண்ட் F plus cell to an F minus cell during conjugation. எப்பொழுது வந்துட்டு இந்த செக்ஸ் பில்லஸ் F plus வந்து F minusோட இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன்ஸ் அப்போ டிஎன்ஏ பாஸ்டு ஃப்ரம் எஃப் ப்ளஸ் செல் டு எஃப் மைனஸ் செல் த்ரோ தி செக்ஸ் பிள்ளை. இந்த செக்ஸ் பிள்ளை மூலிமா தான் இந்த டிஎன்ஏவானது எஃப் ப்ளஸ்லேருந்து எஃப் மைனஸை நோக்கி பாஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். they are involved in clumping or agglutinations of the cells. அந்த செல்கள் எல்லாமே வந்துட்டு திரிபடைகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. they are involved in the transfer of genetic material. ஆமாவா கான்ஜுகேஷன்ஸ் அப்போ F ப்ளஸ்லேருந்து F மைனஸ்க்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. they serve as page receptor site. இது வந்துட்டு ஒரு பேஜாக வந்துட்டு செயல்படுது. they help in infection by attaching to human epithelial cells. ஹியூமனில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்டீரியா பிளே மெனி ஹார்ம்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் பெனிஃபிஷியல் ரோல். பாக்டீரியா வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடியதும் இருக்குது, நன்மை பயக்கக்கூடியதும் வந்துட்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாக்டீரியல் பிளே மெனி விட்டல் ரோல்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், மெடிசன், இண்டஸ்ட்ரி, சீவேஜ் டிஸ்போசல் யூனிட்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன பண்ணுது ஒர்க் பண்ணுது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாயில் ஃபெர்டிலிட்டி, மண் வளத்தை மேம்படுத்துதல். The saprophytic bacteria decomposes dead bodies of animals, man, and the dead portion of the plants into the simple organic components. saprophytic bacteria சாருண்ணியாக இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் என்ன பண்ணுது இறந்த உடல் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அதை உரமாக்குது. இதனால் அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி என்ன பண்ணுது இன்க்ரீசஸ் ஆகுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ டீகம்போஸ்ட் இன்டு சிம்பிளர் காம்ப்ளெக்ஸ் மாத்துது. அப்ப இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஆர் ரெடி அவைலபிள் ஃபார் பிளான்ட்ஸ். அந்த செடிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை அளிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். சம் பாக்டீரியா ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன் தி சாயில். சிலது பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை செய்கிறது. திஸ் பாக்டீரியா கால்டு என்னன்னு சொல்லுவோம் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் லெகுமினோசெரம் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று.
இப்போ asymbiotically associated with roots of legumes and produce root noodles. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்க்கடலை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேரில் வந்துட்டு முடிச்சு மாதிரி காணப்படும். அது எல்லாமே நைட்ரஜன்ஸை வந்துட்டு ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரைசோபியம் லெகுசீரம் பாக்டீரியா தான் அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் ஃபிக்ஸஸ் த அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன் தி ரூட் நூடுல்ஸ். அதான் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அதில் வந்துட்டு தக்க வைத்து கொள்ளுது. திஸ் ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் கன்சூம்டு பை லெக்யூம்ஸ், அந்த முடிச்சுகள் மூலியமாக அதை வந்துட்டு நுகருது. குளோஸ்ட்ரியம், அசிட்டோபாக்டர், ஆசோஸ்பைரிலம் எக்ஸெட்ரா எக்ஸாம்பிள் ஃபார் த லிவிங் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். இது எல்லாமே வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. They directly fix the atmospheric nitrogen in the soil. நேரடியாக என்ன பண்ணுது, நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணுது. The green plants can readily use the nitrogen from the soil. அப்போ அந்த பசுந்தாவரங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுது, தகுந்த ஊட்டச்சத்தை அளிக்கிறது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோ பெஸ்டிசைட்ஸ் தான் வந்துட்டு பாக்டீரியா ஒர்க் பண்ணுது. எப்படி, இன் ரீசன்ட் இயர்ஸில் மெனி பாக்டீரியா பல்வேறு இன்செக்ட் பெஸ்டிஸ் கிராப்பை வந்துட்டு, அதாவது பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தே செலக்டிவ்லி கில் தி இன்செக்ட் பெஸ்ட் பட் நாட் ஆல் இன்செக்ட்ஸ். இது வந்துட்டு எல்லா பூச்சிகளையும் கொல்றதில்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டு கொல்றதுல பயன்படுது. அதுக்கடுத்து மெடிசன், மருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் சச்சஸ் ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராமைசின், chloromycin are manufactured in industry using zunk bacteria. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு எல்லாமே இந்த பாக்டீரியாக்கள் வந்து பயன்படுத்தப்படுது. அதோட மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் ஆஸ் ரிபோஃப்ளவின், ஆஸ்காபிக் ஆசிட் ஆல்சோ மேனுஃபேக்சர் ஃப்ரம் கல்ச்சர் ஆஃப் க்ளோஸ்ட்ரீடியம் அண்ட் அசிட்டோபாக்டர். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதில் இருந்து விட்டமின் மாத்திரையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மில்க் ப்ராடக்ட், பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பாக்டீரியா பிளே எ மேஜர் ரோல் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் செர்டைன் ஃபுட் ஐட்டம் ஃப்ரம் மில்க் இண்டஸ்ட்ரீஸஸ். அதாவது செலக்டட் பாக்டீரியல் கல்ச்சர் கால்டு ஸ்டார்டர் இஸ் யூஸ்டு த மேனுஃபேக்சர் ஆஃப் ஈச் எவ்வரி ஃபுட் ஐட்டம். அதாவது எதெல்லாம் மில்க்குக்காக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வகையில் த பாக்டீரியா ஃபர்மெண்ட் த மில்க் அண்ட் கிவ் இட் டிசைரபிள் ஆரோமா அண்ட் ஃப்ளேவர். ஸோ ஒரு சில பாக்டீரியாலாம் பார்த்தீங்க என்ன பண்ணுது, அந்த பாலை வந்துட்டு நொதிக்க செஞ்சு அதற்குண்டான நறுமணத்தையும் அதற்குண்டான ஃப்ளேவரையும் கொடுக்கறதுல இந்த பாக்டீரியா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வகையில் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ்பெசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், லூகோநாஸ்டக் ஸ்பீசியஸ் இது எல்லாமே டெய்ரி இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபெர்மெண்டட் மில்கை நொதிக்கிறது, பட்டர் மில்க்கு, கேர்டு, லெஸ்ஸி, பட்டர், சீஸு ஹேவ் பின் மேனுஃபேக்சர்ட் பை யூஸிங் த பாக்டீரியல் கல்ச்சர். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பயோகேஸ் ப்ரொடெக்ஷன்ஸு. Methanogenic bacteria are employed in biogas plants to produce biogas from cattle tank. இந்த மாட்டு சாணத்தெல்லாம் யூஸ் பண்ணி எரிவாயுகள், சாண எரிவாயு அது எல்லாமே பயன்படுத்துவதற்கு, அதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெத்தனோஜெனிக் பாக்டீரியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெத்தனோபாக்டீரியம் ஃபோர்மிக்கம் அண்ட் எம் பேக்கரி அப்படின்றது எல்லாமே இந்த பயோகேஸ் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பயோமினிங் அப்படின்னா சுரங்கம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி, இன் மைன்ஸ் த பாக்டீரியா Thilopesilus peroxidans used to leach out copper, uranium, cobalt, nickel, zinc and lead from the ores. அந்த சுரங்க பாதைகள்ல இருந்து தனித்தனியாக அந்த இதெல்லாம் தங்கம், வெள்ளி, யுரேனியம், கோபால்ட் இதெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்காக இந்த திலோபேசிலஸ் பெராக்சிடேன்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்சைம் ப்ரொடெக்ஷன்ஸ்லேயும் இது இன்வால்மெண்ட் ஆகுது. அதாவது அமைலேஸ், புரோட்டியஸ், குளுக்கோஸ், ஐசோமெரேஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பாக்டீரியல் கல்ச்சர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த என்சைம்ஸையும் ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் டிஸ்டெகஸ்,
பேசில்லஸ் சப்யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாலாம் பயன்படுது. அதுக்கடுத்து லெதர் ப்ராசஸிங். லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே என்ன பண்ணுது, அந்த ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, அதோட ஃப்ளஷ்ஷு இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது, இந்த பாக்டீரியா வந்து பயன்படுத்தி லெதர் ப்ராடக்டை வந்துட்டு தயாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங். The process of loosening and the separation of fibers from sharp tissues by keeping the fiber yielding portion in stagnant water called retting. அதாவது என்னன்னா, ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய திசுக்களில் இருந்து அந்த ஃபைபர்ஸை மட்டும் தனியாக லூஸ் பண்ணி செப்பரேட்டடாக பிரிப்பதற்கு இது வந்து பயன்படுத்தப்படுது. இட் இஸ் கேரிட் அவுட் பை த ஆக்ஷன் ஆஃப் பியூட்ரிக் ஆசிட் பாக்டீரியா, ஹெம்பு, ஜூட், ஃப்ளாக்ஸ், கோகோனட் ஃபைபர் ஆர் அப்டைன்டு ஆஃப்டர் ரெட்டிங். ரெட்டிங் ப்ராசஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, பாக்டீரியாவிலேருந்து பியூட்ரிக் ஆசிட்டு, அந்த ஃப்ளாக்ஸு, கோகோனட் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டடாக பிரித்தெடுப்பதற்கு இந்த ரெட்டிங்ஸ் வந்துட்டு பயன்படுத்தப்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நொதித்தல். டு கெட் க்ளீன் காஃபி பீன்ஸ் அண்ட் கொக்கோ த பேரிஸ் அலோட் த ஃபெர்மெண்ட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அந்த கொக்கோ கோலா அதெல்லாம் கிடைக்குது இல்லை, மதுபானங்கள் எல்லாம் இல்லை, குளிர்பானங்கள் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாக்டீரியா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. த லீவ்ஸ் ஆஃப் டொபாக்கோ அண்ட் டீ cured the action of certain bacteria. புகையிலை, அதுக்கப்புறம் தேயிலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் க்யூரிங் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ஆட் ஃப்ளேவர் அண்ட் ஆரோமா, நறுமணத்தையும் அந்த சுவையையும் ஊட்டுவதற்கு இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸில் பாக்டீரியாவானது பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்து சீவேஜ் டிஸ்போசல் அப்படின்னா அந்த சாக்கடை கழிவு நீர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை டிஸ்போசல் பண்ணுறதுலையுமே பாக்டீரியா வந்துட்டு பயன்படுகின்றன. The sewage disposal unit and oxidation ponds. Bacteria decomposed the complex organic matter in sewage into simple components. அதாவது ரொம்ப கூட்டாக இருக்கக்கூடிய எளிதில் சிதைவடையாத பொருட்கள் எல்லாத்தையுமே சிதைவடையக்கூடியதாக மாற்றுறதுல இது இன்வால்மெண்ட் ஆகுது. Besides, the bacteria oxidize the organic matter to some extent. Therefore, the solid portion of the sewage settle easily at the bottom and disposal become easy. அப்போ அந்த சீவேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ரொம்ப கடினமான பொருள் எல்லாமே செட்டிலாக இருக்கிறது ஈஸியாக வந்துட்டு அகற்றுவதற்கு பாக்டீரியா வந்துட்டு பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுது, எல்லாமே பெனிஃபிஷியல். இப்போ பார்க்குறது வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லு. மெனி பாக்டீரியா ஸ்பாயில் அவர் ஃபுட்டு, அதாவது உணவை சேதப்படுத்துறதுல நிறைய வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது. அதோட மட்டும் இல்லாமல் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சில நோய்களை ஏற்படுத்துறதுலையும் மண்ணோட அந்த ஃபெர்டிலிட்டி தன்மையை வந்துட்டு குறைக்கிறதுலையுமே பாக்டீரியா வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது. அந்த வகையில் ஃபுட்டை வந்துட்டு எப்படி ஸ்பாயிலேஜ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெனி பாக்டீரியா கண்டாமினேட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃபிஷ்ஷு, மீட்டு, மில்க்கு அண்ட் பிரெட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு சிதைவடையக்கூடிய வேலையை செய்கிறது. சச் டிகேட்டட் ஃபுட்ஸ் ஆர் லெஸ் பிளேட்டபிள் அண்ட் டாக்ஸிக் டு ஹியூமன் ஹெல்த். இதனால் என்ன பண்ணப்படுது, அந்த பர்சன் அதை சாப்பிடக்கூடிய ஹியூமனுக்கு வந்துட்டு நச்சாக அது வந்துட்டு அமைகிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பாய்சனிங். Some bacteria contaminate food such as salads, pre-cooked meats, bakery fruits, milk product இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நச்சை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஃபுட் பாய்சனிங்க்கு வந்துட்டு காரணமாக இருக்கிறது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபுட் பாய்சனிங். இதை சாப்பிடக்கூடிய அந்த பீப்புள் வந்துட்டு ஒரு காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. The bacterium Clostridium botulinum grows in canned meat, fish and others rich in protein and produces a powerful exotoxin in them. அதாவது முறையாக சமைக்கப்படாத ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே இந்த க்ளோஸ்ட்ரிடியம் பவுட்டிலிசம் வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷு, பிக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து சரியாக வேக வைக்கல அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த க்ளோஸ்ட்ரிடியம் பவுட்டிலியம் பாக்டீரியம் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஆகி ஃபுட் பாய்சன்ஸை ஏற்படுத்துது. இமீடியட்டாகவே அந்த பர்சன் வந்துட்டு டெத் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதற்கு பேர் என்னது, பவுட்டிலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து பிளான்ட்டுக்கு வந்துட்டு நோயை வந்துட்டு ஏற்படுத்துறது. மெனி பாக்டீரியா இன்ஃபெக்ட் அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சர், பிளான்டேஷன் கிராப்ஸ் அண்ட் காசஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் தெம். அதாவது தோட்டக்கலை, அதுக்கப்புறம் விவசாயம், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிசீஸை வந்துட்டு ஏற்படுத்தும். இதனால் வந்துட்டு மகசூல் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சாந்தோமஸ் சிட்ரை அப்படின்றது சிட்ரஸ் கேன்கரை, சிட்ரஸ் வெரைட்டிஸ்க்கு இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு, கொழிஞ்சி இதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஏற்படுத்துது. சூடோமோனாஸ் பேசியோ கோலா அப்படின்றது
ஃப்ளைட் டிசீஸை வந்துட்டு இந்த பீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏற்படுத்துது. நிலக்கடலை, வேர்க்கடலை அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் இது வந்துட்டு ஏற்படுத்துது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பாக்டீரியாக்கள் வந்துட்டு ஹியூமனையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணி டிசீஸை வந்துட்டு ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்தீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்றது இந்த டிசீஸை வந்துட்டு ஏற்படுத்துது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஊஃபிங் காஃப் பார்த்தீங்கன்னா போர்டெல்லா பெர்ஸ்டூசியஸ், காலரான்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரா, டைபாய்டு ஃபீவர் வந்துட்டு சால்மோனல்லா டைப்பி, லெப்ரோசி அப்படின்றது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்றது, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது எல்லாமே ஹியூமன் டிசீஸை வந்துட்டு ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்து டெனிட்ரிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எ ஃபியூ பாக்டீரியா ரெடியூஸ் சாயில் நைட்ரேட் அண்ட் லிபரேட் நைட்ரஜன் இன்டு அட்மாஸ்பியர். சில இது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை காற்றில் அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் வந்துட்டு லிபரேட் பண்ணுறதுலையும் அந்த சாயில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டை குறைக்கிறதுலையும் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, டீநைட்ரிஃபிகேஷன்ஸ். டீனாவே என்னது தனியாக பிரித்து எடுக்கிறது, டீநேச்சர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் டீநைட்ரிஃபிகேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. அதுக்கடுத்து அபார்ஷன் இன் அனிமல்ஸ். சில விலங்குகளில் அதோட கருகள் வந்துட்டு களைவதற்கும் பாக்டீரியா ஒரு காரணமாக அமைகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கவுஸ், சிப்ஸ், ஹார்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட குட்டிகள் வந்துட்டு அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வார் ஏஜென்ட்ஸ், ஒரு போரை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. பேத்தோஜெனிக் பாக்டீரியா காசிங் டேஞ்சரஸ் டிசீஸ் சீக்ரெட் வார் ஏஜென்ட், அதாவது பல நாள் நோய்பட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பதற்கும் இந்த பாக்டீரியா ஒரு காரணமாக இருக்குது. இது ஒரு பயாலஜிக்கல் வெப்பன்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுலையும் இந்த பாக்டீரியா இன்வால்மெண்ட் ஆகுதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வினிகர், ரெட்டிங், பயோமிங், நைட்ரோஃபிக்சேஷன். இப்போ வினிகர் பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர் அசிட்டை, அதுதான் காரணம், அதில் ஆட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட்டு. ரெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ்ட்ரீடியம், இது வந்துட்டு செகண்டு. பயோமிமிங், அதாவது சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா திலோஃபாக்சிஸ் ஃபெராக்சிடேஷன்ஸ். தேர்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரைசோபியம். அப்போ தேர்டு, ஃபோர்த்து, 2, 1. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்துறது க்ளோஸ்ட்ரீடியம் பவுட்டிலிசம், இது ஒன்று. ஃப்ளைட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் பாசிகோலா, செகண்டு. டீநைட்ரிஃபிகேஷன் பேசிலஸ் டீநைட்ரிஃபிகேஷன், தேர்டு. அபார்ஷன் இன் அனிமல் சால்மோனல்லா டுபுலின் அப்படின்றது, இது ஃபோர்த்து. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து which of the following is responsible for bacterial conjugation? பாக்டீரியல் கான்ஜுகேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏக்கு காரணம் எது? பிழை, அதுதான் வந்துட்டு காரணம். சப்போஸ் இங்கே ஃபிம்ப்ரியே அப்படின்னு கொடுத்துருந்தாலும் என்ன, அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஃபோர்த்து, வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோம்ஸோட இது என்ன? ரெஸ்பிரேஷன்ஸ் அண்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் தான் அதோட மோஸ்ட் ஆஃப் ஆல். இது ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ரைபோசோம், லோகோமோஷன் வந்து ஃப்ளஜெல்லாம், ஃபோட்டோ சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா குளோரோ ஸ்போர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அது பண்ணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கோல் பிளாஸ்மிட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை எய்தர் எபிலிட்டி ப்ரொடியூஸ் டிரான்ஸ்ஃபர் மெட்டீரியல் வந்துட்டு எஃப் பிளாஸ்மிடு, டீக்ரேடேட், இது வந்துட்டு இல்லை. கேரி ஜீன்ஸ் ஆன்டி ரெசிஸ்டன்ஸ்னாவே ஆர் பிளாஸ்மிட்ஸ் தான். அப்போது கோல் பிளாஸ்மிட்ஸ்ன்ற கோலின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கில் பண்ணுறது, இதுதான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஈகோலை எப்படி இருக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல், இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி பார்க்கலாம்னா வைரஸ் அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.